இங்க ஒரு பொண்ணு புல்லட்ல ஏதோ ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணி அதை 3000 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்றா. அதுக்கப்புறம் உடனே அதை கன்ல லோட் பண்ணிட்டு அங்க இருந்த ஒரு ஸ்கேல்ல ஷூட் பண்றா. வழக்கம் போல அந்த ஸ்கேல் எதுவுமே ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வரைக்கும் எத்தனையோ டைம் ட்ரை பண்ணிட்டா, ஆனா புல்லட்டால அந்த ஸ்கேலை எதுவுமே பண்ண முடியல. ஆக்சுவலா அந்த மெட்டல் அந்த ஊர்ல அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சி வாழ்ற ஒரு கொடூரமான மான்ஸ்டரோட பாடியில இருந்து கிடைச்சதுதான். அந்த மான்ஸ்டருக்கு ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் எபிலிட்டிஸும் இருக்கும். எந்த புல்லட்டும் அந்த மான்ஸ்டரோட பாடிக்குள்ள நுழையாது. ஒரே மாசத்துல அந்த நாட்டுல 90% பீப்புள்ஸ இது காலி பண்ணிருக்கும். ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த மான்ஸ்டர் எப்பவும் அதோட எல்லையை தாண்டி வரவே வராது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் 3 பேர் அந்த மான்ஸ்டரோட எல்லைக்குள்ள அதோட சப்ளைஸ் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி போறாங்க. அந்த டைம்ல அவங்கள ஒரு பொண்ணோட கையில இருந்த வாட்ச்ல திடீர்னு சிக்னல் வருது. பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவங்க கிட்ட க்ளோஸா வந்திருக்கும். அதை கவனிச்சதும் அவங்க அங்க இருந்து ஓடி 2 பாதையில பிரிஞ்சு போறாங்க. அப்போ ஒருத்தன் வேகமா கேபிள் கார் கண்ட்ரோல் பேனல்ல ஏறி உட்காந்துடுறான். மத்த 2 பொண்ணுங்களும் அந்த மான்ஸ்டரை ஷூட் பண்ண ரெடியா இருக்காங்க. ஆனா அது வரைக்கும் அங்க தெரிஞ்ச மான்ஸ்டரோட ரெட் லைட் திடீர்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிருது. சடனா என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பொண்ணு அந்த மான்ஸ்டர் இருந்த இடத்த நோக்கி ஷூட் பண்றான். ஆனா அந்த மான்ஸ்டர் அந்த ஃபயருக்குள்ள இருந்து எதுவும் ஆகாம வெளியே வரும். உடனே அவங்கள வேகமா துரத்தவும் ஆரம்பிக்குது. அப்போ ஒரு பொண்ணு வேகமா கேபிள் கார்ல ஏறி தப்பிச்சிடுறான். இன்னொரு பொண்ணு அங்க இருந்த போல்ல ஏறி அவங்க வந்துட்டு இருந்த கேபிள் கார்ல ஜம்ப் பண்ணி ஏறிடுறான். அப்போ அந்த மான்ஸ்டர் அதை பார்த்ததும் அங்க இருந்த கேபிளை பிடிச்சு கீழே இழுக்குது. இதனால 3 பேரும் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த கேபிள் கார்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்ததும் உயிரை கையில பிடிச்சிட்டு அந்த 3 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் அவங்க கிட்ட நெருங்கி வந்த கடைசி செகண்ட்ல அவங்க 3 பேரும் அந்த மான்ஸ்டரோட எல்லையை கடந்து தப்பிச்சிடுறாங்க.